சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கும் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தவேக தலைவர் விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதன் அடிப்படையிலே 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியாக பெரம்பூர் தொகுதி இருக்கின்றது. மற்றொரு தொகுதியை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்திலே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதே நேரம் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தவேக தலைவர் விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறியிருக்கின்றார். என்றாலும் மனு ஏற்கப்பட்டதாக வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். விஜயனுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விஜய் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பு மனுக்களுக்கு இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன, மாறுபாடுகள் இருக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியிலே அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிற்கும் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பு மனுவிற்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கின்றது, நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் என்று சொல்லி பாமகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திலகபாமா தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து அந்த வேட்பு மனுவினுடைய பரிசீலனை நடைபெறக்கூடிய அறைக்குள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயனுடைய வேட்பு மனுக்களிலே அந்த தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கின்றன என்று சொல்லி வேட்பு மனுவை பரிசீலனைக்கு எடுத்த உடனேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறியிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது பாமக தரப்பிலே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இதுபோன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த வேட்பு மனுவை சில நேரம் பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் சற்று நேரம் வைத்துவிட்டு நிலுவையில் வைத்துவிட்டு மற்ற சுயேட்சை வேட்பு மனுக்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பரிசீலனை மேற்கொள்வார்கள். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட முக்கிய வேட்பு மனுக்களுடைய பரிசீலனையை நிறுத்தி வைத்து அதன் பிறகு அந்த முக்கியமான வேட்பு மனுக்களை எல்லாம் எடுத்து பரிசீலனைக்கு பிறகாக ஏற்பார்கள் அல்லது இல்லை என்று அறிவிப்பார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய வேட்பு மனு தற்பொழுது ஏற்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறிவிட்டார். என்றாலும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சற்று நேரம் நிலுவையில் வையுங்கள், பரிசீலனையை நிலுவையில் வைத்துவிட்டு மற்ற வேட்பு மனுக்களின் பரிசீலனையை முடித்துவிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் அதாவது விஜயனுடைய வேட்பு மனுவை பரிசீலனைக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக திலகபாமா தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் வேட்பாளர் என்ற முறையிலே. என்றாலும் தவேக தலைவர் விஜயனுடைய வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றன, சரியான தகவலை வழங்கியிருப்பதாக கருதுகின்றோம் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.